எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே நேற்று ராத்திரி முழுக்க படிச்ச கேள்விகளுக்கு பதில் மட்டும் மறந்து போகுதா? புத்தகத்தை தொட்டாலே தூக்கம் வருது. ஆனா மொபைலை தொட்டா 2 மணி நேரம் எப்படி போறதுனே தெரியலையா? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் தினமும் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். எனக்கு ஞாபக சக்தியே இல்ல, என் மூளை மந்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு. உங்க மூளை ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனா அதை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதுக்கான யூசர் மேனுவல் நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச மாணவர்களுக்கான 3 சக்தி வாய்ந்த சைக்காலஜி மற்றும் ஞாபக சக்தி ரகசியங்களை தான் பார்க்க போறோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணா 4 மணி நேரம் படிக்க வேண்டிய பாடத்தை ஒரே மணி நேரத்துல படிச்சு முடிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்னுடைய பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல உளவியல் மற்றும் மோட்டிவேஷனல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹெர்மன் எபிங்கஸ் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதனுடைய பேர் தான் தி ஃபர்கெட்டிங் கவ். நாம ஒரு விஷயத்த புதுசா படிக்கிறோம் அப்படின்னா அடுத்த 20 நிமிஷத்துல அதுல 40% விஷயங்களை நம்ம மூளை மறந்துடும். ஒரே நாள்ல 70% படிச்சது மறந்துடும். இது உங்க தப்பு கிடையாது, இது மனித மூளையோட இயல்பு. இப்போ இதை எப்படி தடுப்பது? பல மாணவர்கள் செய்யற தப்பு, ஒரு தடவை படிப்பாங்க, அப்புறம் பரீட்சைக்கு முன்னாடி தான் புத்தகத்தை திறப்பாங்க. அதுக்கு பதிலா நீங்க பயன்படுத்த வேண்டிய டெக்னிக் ஆக்டிவ் ரீகால். இதை எப்படி நம்ம பிராக்டிகலா அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேஜை நீங்க படிச்ச உடனே புத்தகத்தை மூடி வைங்க. கண்ணை மூடிட்டு இப்ப என்ன படிச்சோம் அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அடுத்து உங்க ஞாபகத்துக்கு வர எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு புக்கை திறந்து திரும்ப திரும்ப படிக்கிறது அப்படிங்கிறது பாசிவ் லேர்னிங். அது மூளையை சோம்பேறியாக்கும். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு மூளைக்கு வேலை கொடுக்கறது தான் ஆக்டிவ் லேர்னிங். இதுதான் நீங்க படிச்ச விஷயத்த லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகும். அடுத்து மாணவர்கள் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, படிக்க உட்காந்தா 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்து படிக்க முடியல, கவனம் செதறுது, என்ன செய்யறது சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு காரணம் நம்ம மூளையால ஒரு விஷயத்துல தொடர்ந்து 30 முதல் 40 நிமிஷத்துக்கு மேல முழு கவனத்தை செலுத்தவே முடியாது. அதனாலதான் ஸ்கூல்ல கூட பீரியட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 நிமிஷமா பிரேக் பண்ணியிருப்பாங்க. இந்த கவன சிதறலை தடுக்கிறதுக்காக உலக அளவில் மாணவர்கள் பயன்படுத்தும் மிக சிறந்த முறை தான் பொமரோடோ டெக்னிக். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க மொபைல்ல 25 மினிட்ஸ்க்கு டைமர் வைங்க. அடுத்த 25 நிமிஷம் மொபைல் சைலண்ட்ல இருக்கணும். பக்கத்துல யாரும் பேசக்கூடாது, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. முழு கவனத்தை படிப்புல செலுத்துங்க. 25 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைமர் அடிக்கும். உடனே புத்தகத்தை மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. அந்த 5 நிமிஷம் பிரேக்ல நீங்க மொபைல் பார்க்க கூடாது. ஏன்னா மொபைல் பார்த்தா டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து உங்க மூளையை டயர்ட் ஆக்கும். அந்த 5 நிமிஷத்துல கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், எழுந்து கொஞ்சம் வாக் போகலாம், இல்லையா ஜன்னல் கிட்ட போய் ஜன்னல் வழியா வேடிக்கை பாருங்க. இந்த மாதிரி 4 டைம்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் 20 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க படிக்கும்போது உங்க மூளைக்கு தெரியும் அடுத்து 5 நிமிஷத்துக்கு நமக்கு ரெஸ்ட் கிடைக்க போகுது. அதனால அந்த 25 நிமிஷம் உங்க மூளை மிக சிறந்த அளவில் அசாத்தியமான கவனத்தோட வேலை செய்யும். அடுத்து நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபைன்மேன் ஒரு சூப்பரான மெத்தட் நமக்கு சொல்லி தராரு. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியணுமா, அத ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி எளிமையா எழுதி காட்டுங்க. இந்த டெக்னிக் பேர் தான் ஃபைன்மேன் டெக்னிக். நாம பரீட்சையில படிக்கும்போது நம்மளுடைய மூளை ஒரு மாதிரி யோசிக்கும். ஆனா அதே விஷயத்த நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற போது நம்மளுடைய மூளை வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ மூளை இன்னும் ஆழமா வேலை செய்யும். இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு கஷ்டமான கொஸ்டினை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணியோ இல்ல நேர்லயோ வர வச்சு அதை எளிமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பேசுற அந்த கலோக்கியல் லாங்குவேஜ்லயே நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இந்த கொஸ்டின்ல ஏதாண்ட மேட்ரு, கதையை கேளு அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அந்த டைம்ல சொல்லி தரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பக்கத்துல இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற தலையணையோ இல்ல செவரையோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு நீங்க ஒரு டீச்சரா நினைச்சிட்டு சத்தமா கிளாஸ் எடுங்க. நீங்க பேசுறது நீங்க சொல்றது உங்க காதுக்கே திரும்ப கேட்கும்போது மூளையில இருக்கிற பல சென்சஸ் ஒன்னா வேலை செய்யும். இப்படி நீங்க ஒரு தடவை யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பாடம் உங்க மனசுல ஆழமா பதியும். பரீட்சையில மட்டும் இல்ல,
லைஃப் பூரா மறக்கவே முடியாது. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டெக்னிக்கும் சூப்பரா வேலை செய்யணும் அப்படின்னா உங்க உடம்பும் மூளையும் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு தண்ணீர். நீங்க பகல் முழுக்க படிக்கிற விஷயங்களை மூளை எப்போ சேமித்து வைக்கும் அப்படின்னு தெரியுமா? நீங்க ஆழமா தூங்கும் போது மட்டும்தான். பரீட்சைக்கு முன்னாடியே நைட்டு முழுக்க முழிக்கிறத நிறுத்துங்க. குறைஞ்சபட்சம் 6ல இருந்து 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம மூளையில 70% மேல தண்ணீர் தான் இருக்கு. படிக்கும்போது பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை தண்ணி எடுத்து குடிங்க. இது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை அதிகமாக்கி தூக்க கலக்கத்தை போக்குறதுக்கு உதவியா இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. இன்னையிலிருந்து மெமரி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஆக்டிவ் ரீகால், பொமோடோரோ டெக்னிக், ஃபைன்மேன் டெக்னிக், இந்த 3 டெக்னிக்ல நாளையில இருந்து நீங்க எதை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி நல்லா படிங்க. உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க. மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.